ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சிக்கன் ராமன் பண்ண போகிறோம். சிக்கன் ராமன் சூப். ஓகே, ஸோ ஈஸி, ரொம்ப வீட்டிலே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் சூப்பு, நூடுல்ஸ் சூப் மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் காட்சு. சிக்கன் காட்சு அதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸில் வந்து சிக்கனை வந்து ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் இதுக்கு பேர் வந்து சிக்கன் காட்சு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து சிக்கன் வச்சுருக்கேன். இது சிக்கன் ராமனுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் சிக்கன் காட்ஸுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்கு சாண்ட்விட்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஜாப்பனீஸ் ஸ்பெஷாலிட்டி சாண்ட்விச். ஓகே, ஸோ அந்த 3 ரெசிபி உங்களுக்கு அனுப்பி போகிறேன். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் ராமனுக்கும் சிக்கன் காட்ஸுக்கும் சிக்கனை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட்டு. நீங்கள் வந்து கடையில் போய் சிக்கன் வாங்கும்போது அந்த கட் பண்ணி தருவாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து எனக்கு அந்த பிரெஸ்ட்டை மட்டும் போன் இல்லாமல் தனியாக கட் பண்ணி தாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி முழுசாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து ஒரு சிக்கனோட பிரெஸ்ட் வந்து இதில் வச்சுருக்கேன். ஓகே, 2 இப்போ இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இது வந்து என்ன டூலுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மேலட்டுன்னு சொல்லுவாங்க, மீட் மேலட் அப்படின்னு. ஸோ இது வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து மீட்டை வந்து இப்படி க்ரஷ் பண்ணுறதுக்குள்ளது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணி, இது இல்லைட்டா உங்களுக்கு வந்து கவலை இல்லை. நீங்கள் வந்து சாதா ஏதாவது ஒரு இந்த நம்ம சப்பாத்தி உருட்டுவோம்ல, அதை வச்சு கூட நீங்கள் பேஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பிரெஸ்ட்டை வந்து ஈவன் ஆக்கணும், அதுக்கு வேண்டி நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த சிக்கனை வந்து நம்ம 2 பீஸாக எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு பிரெஸ்ட் வந்து 4 பீஸ், 2 பீஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ 1 2 இது இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்துருச்சா. இப்போ இந்த மேலட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இப்படி பேஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியாக வரும், ட்ரை ஆகாது. ஏன்னா சிக்கன் பிரெஸ்ட்டு வந்து யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ரொம்ப குக் பண்ணும்போது ட்ரை ஆயிரும். அதனால் இந்த மேலட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரை ஆகாது. ஸோ இப்போ சிக்கனை வந்து அடிச்சிட்டோம். இப்போ வந்து அடிச்சிட்டோன்னு சொல்லி பாருங்க, நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க, சால்ட்டும் பெப்பரும். ஓகே, 2 சைடும் சீசனிங் பண்ண போகிறோம், சால்ட்டு பெப்பர். நம்ம வந்து குக் பண்ணிடலாம். சிக்கன் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து சிக்கன் ராமன் சூப்புக்கு என்னெல்லாம் தேவைன்னு காணிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வினிகர், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள அந்த வெள்ளை இதை வந்து நம்ம குக் பண்ண போடுவோம், மற்ற க்ரீன் வந்து டாப்பிங்க்கு. இது வந்து ஸ்பினச், நம்ம கீரை இருக்குல்ல அது கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து பாக் சாய் அந்த மாதிரி அவங்களோட ஸ்பினச்சை யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் ரெகுலர் இந்த 2மே நம்ம தோட்டத்தில் வந்தது. அதுக்கப்புறம் மஷ்ரூம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நூடுல்ஸு. ஸோ நூடுல்ஸை பற்றி பேசுகிறது வந்து நான் வந்து இன்றைக்கி சோபா நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பக்வீட் நூடுல்ஸு, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ். ஆனால் நீங்கள் வந்து இது உங்ககிட்ட இல்லைன்னா இதை நீ வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டாப் ராமன் நூடுல்ஸ் இருக்குது தெரியுமா, டாப் ராமனில் ஒரு நூடுல்ஸ் கிடைக்கும்ல, அந்த நூடுல்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கேக் இருக்குல்ல நூடுல் கேக்கு, அதை கூட நீங்கள் இதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிடுவோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டாக்கு, சிக்கன் வேக வச்ச தண்ணி, இது கண்டிப்பாக தேவை. நான் வந்து அந்த சிக்கன் க்யூப் உண்டுல அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சிக்கன் ராமன் சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு எப்போவுமே சால்ட்டு போட்டு தான் நீங்கள் வேக வைக்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேவரே இருக்காது நூடுல்ஸில். ஸோ இப்போ நான் வந்து சோபா நூடுல்ஸ் இருக்குல்ல அதை போட்டுற போகிறேன். ஸோ என்னோடய ஃபேவரட் டைப் நூடுல்ஸ் இது. ஸோ நல்ல மீட்டியாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியும் கூட. ஸோ இது வந்து வேகட்டும். நான் வந்து அந்த சிக்கனை குக் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் அயர்ன் பேனை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றிடலாம், ரொம்பலாம் ஆயில் விடணும்னு இல்லை. இப்போ நம்ம எதுக்கு தெரியுமா சிக்கன் குக் பண்ணுறோம், இது வந்து சிக்கன் ராமனுக்கு அந்த சூப்புக்கு வேண்டி சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து 2 சைடும் கோல்டனாக குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சிக்கனை வச்சிடலாம்ல, இந்த சவுண்டு வரணும், அப்போ தான் அந்த உங்களுக்கு வந்து கரெக்டாக ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ இப்போ வந்து இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால இது எப்படியும் ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த அடியில் குக் ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு கூட ஒரு 2 நிமிஷம். ஓகே, ஸோ திருப்பி போடும்போது காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் ராமன் சூப்புக்கு வந்து பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம், அதாவது அந்த ஸ்டாக். ஓகே, சூப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். யூஸ்வலாக செசமி ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, என்கிட்ட அது இல்லாததுனால நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயாச்சு, அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோட வெள்ளை இதை மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் கூடவே நம்மளோட இஞ்சியும் பூண்டும் நான் வந்து தனியாக யூஸ்வலாக அவங்க போடுவாங்க, நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அதையே போடுறேன். இதை வந்து ஒரு 1 மினிட் போல் பச்சை வாடை போகிறதுக்கு தக்கன சாட்டே பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் உங்கள்கிட்ட இல்லைன்னா சாதா நார்மல் ஆனியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் போட்டுடலாம். மஷ்ரூம் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஸ்டாக் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ப்ராத்தே உங்களுக்கு வந்து அந்த மஷ்ரூம் எல்லாத்தோட ஃப்ளேவரும் இன்ஃப்யூஸ் ஆகி நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன், ரொம்ப விடக்கூடாது, 1 டீஸ்பூன் உங்கள் தேவைக்கு தக்கன சோயா சாஸும் வினிகரும் புளிப்புக்கு வேண்டி கொஞ்சம், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சு எல்லா ஃப்ளேவரும் இன்ஃப்யூஸ் ஆகட்டும். அந்த சைடு நம்ம நூடுல்ஸ் வந்து சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு, இங்கே நம்மளோட சிக்கன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாம் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ சிக்கன் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ திருப்பி போடுற நேரம் வந்துடுச்சு. ஸோ நல்ல கோல்டனாக இருக்குது பாருங்க. ஸோ இப்போ அதர் சைடும் ஒரு 1.5-2 நிமிஷம் தான், ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால குறைவாக தான் டைம் எடுக்கும். நீங்கள் ரொம்ப ஓவராக குக் பண்ணிடக்கூடாது, ஓவராக குக் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப காஞ்சி போயிடும். ஸோ இது குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து அந்த பக்கமும் குக் ஆகிருக்கும், இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணி ஒரு க்ளீன் பிளேட்டில் வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு இதை வந்து ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம், நம்ம சூப் ரெடி ஆகிற வரைக்கும். அப்போ வந்து இது வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சூப்பும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சாச்சு, மஷ்ரூம்ஸும் நல்லா வெந்தாச்சு. ரொம்ப ஓவராக குக் பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைனலாக ஒரு ஸ்டெப் இருக்குது, அது என்னன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த சூப் வந்து ஹாட்டாகவே இருக்கட்டும். நூடுல்ஸும் குக் ஆகிடுச்சு, அதையும் வடிகட்டிடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் குக் ஆகிடுச்சு, இப்போ இதை வடிகட்டிடலாம். ஸோ நூடுல்ஸை வடிகட்டிட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரையை வந்து குக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து நம்ம தோட்டத்தில் வந்த பேபி ஸ்பினச் வச்சுருக்கேன். ஸோ அந்த கீரையை போட்டு அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது வில்ட் ஆகிறதுக்கு. வேகலாம் வேண்டாம், ஜஸ்ட் அது வந்து சுருங்கி பிரைட் க்ரீன் கலரில் ஆகும், அதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். உப்பு எதுக்கு போட்டேன்னா அப்போ தான் அந்த கீரையில் கொஞ்சம் ஃப்ளேவர் இறங்கும், அதுக்கு வேண்டி. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம போட்ட கீரை வந்து வில்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பாக் சாய் கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்ம நார்மல் கீரை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம சூப் அசம்பிள் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ராமன் சூப் அசம்பிள் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஒரு சூப்பரான சூப் பவுல் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய ஷாலோவான பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் வச்சிடலாம். ஸோ நூடுல்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்மளோட ப்ராத்தை ஊற்றிடலாம். ஸோ இது வந்து சிக்கன் ப்ராத். ஓகே, சரி. ஸோ இப்போ நான் இந்த சிக்கனை வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு 2 போர்ஷன் சர்விங்ஸ். என்ன, இது ஒரு ஆள் சாப்பிட முடியாது,
ஒரு ஆள் வேணுன்னா சாப்பிட்லாம், ரொம்ப ஹங்க்ரியாக இருந்தீங்க, இப்போ ரொம்ப பசிக்குதுன்னா சாப்பிட்டுக்கலாம். பட் இது வந்து 2 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு க்ரீன் வேணும் இதில் பாப் ஆகுறதுக்கு, அதனால நம்ம கீரை வச்சுருக்கோம்ல அதை வச்சிடலாம். ஓகே, ஸோ கீரை வச்சாச்சா. இனி வந்து ராமனோட மெயின் டாப்பிங் பாயில்டு எக். ஓகே, இப்போ வந்து பெப்பர் போட்டுடலாம். ஸோ ராமன் வந்து ஒரு சூப்பும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்ஸ்டிக் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கலாம்.